எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே தெரிகிற அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் மற்றும் பட்டன் சிக்கன் செய்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: 4 கப் தேங்காய் பால், 1 கப் புதினா, 2 கப் பாசுமதி அரிசி, 2 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப்பு, பட்டை லவங்கம். அரிசி ஊறணும், தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரம் வச்சிடலாம். சூடான அப்புறம் 3 ஸ்பூன் நெய், நெய் சூடாயிடுச்சு. பட்டை லவங்கம் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம் போட்டு வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அப்புறம் நல்லா சிவக்க வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து புதினா சேர்த்து வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடைஞ்சிரும். 2 முறை கிளறினா போதும். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ தண்ணி வத்திருச்சு. லைட்டாக கிளறிட்டு தம் போட்டுடலாம். நான் இப்படி தான் தம் போடுவேன். நீங்கள் எப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், பழைய தோசைக்கல்ல வைங்க. புதுசை வச்சிட்டிங்கன்னா தோசை வராது. இப்போ சாப்பாடு தம்மில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பட்டன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 250 கிராம் சிக்கன், 1 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் சோள மாவு, சிக்கன் பவுடர் தேவையான அளவு, 2 துளி லெமன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. சிக்கனில் எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனில் நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீஸாக போடுங்க.
மட்டன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடணும். தம்மை எடுத்துருவோம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பூ மாதிரி வந்துடுச்சு. தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க.